ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு திவாகர் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. இது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சோகமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உள்ள டம்மியாக வந்துட்டு ரம்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவ்வளோ நாளாக வந்து கண்டென்ட் கொடுத்த இவரை வந்து இப்படி வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்களே அப்படின்ற நிறைய பேர் வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின விஷயங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில காரணங்களும் வருது. ஸோ அதனால் மேபி அவர் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு அந்த க்ளூ எவிஷன் சாங், அந்த க்ளூ காலையில் வந்துட்டு வேக்கப் சாங் போட்டாங்க. இரும்பிலே ஒரு இருதயம் முளைத்ததோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காதல் சாங்கு. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு காதல் இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இவர் தான். யாரை பார்த்தாலும் வந்துட்டு லவ் பண்ண சொல்லிட்டு இருப்பார். அப்பயே எனக்கு தோணுச்சு திவாகர்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஓட்ஸ் அடிப்படையில், ஏன்னா ஓட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு ரம்யா இருந்தாங்க, அதுக்கு மேலே திவாகர் தான் இருந்தார். ஸோ இப்போ திவாகர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார் அப்படி மாதிரி ஒரு அப்டேட் வருது. ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக கானா வினத்துக்கு ஒரு பெரிய இடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கானா வினத் வந்துட்டு திவாகரை வச்சு தான் இது வரைக்கும் பொழைச்சிருக்கார். இதான் உண்மை, சரிங்களா? அதை வந்து நேற்றே வந்து ஒத்துக்கிட்டார். இப்போ அவர் போனதுக்கப்புறமா கானா வினத் என்ன பண்ணாரோ அவரால் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவரோட வாய் வார்த்தைகளை வந்து இன்னும் ஒரு சில பேர்கிட்ட விடுவார். அவங்க வந்து திவாகர் மாதிரி சும்மா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களோட பாணியில் கொடுப்பாங்க திருப்பி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கானா வினத்துக்கு இது நிறைய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் வந்துட்டு திவாகருக்கு இந்த ஓட்டில் வந்து கம்மியான நிலைமையே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஓட்டு கம்மியானதே கிடையாது. காரணம் என்னென்னா இந்த திவாகரை வந்துட்டு இந்த கானா வினோத் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வன்ம மோடில் தாக்கிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் வந்து வாய் வார்த்தைகள் நிறைய விட்டார். அதுதான் வந்து வெளியே வந்து பயங்கரமாகவும் போச்சு. ஸோ இதில் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திவாகர் வெளியேற்றத்தில் கால்வாசி இல்லை அரைவாசி வந்துட்டு இந்த கானா வினத்தை சாரும் அப்படி இந்த கானா வினத்தில் தான் வெளியே போனார் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவாகர் வெளியேறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.